வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் மனோரமா. நான் ஒரு குழந்தை நலம் மற்றும் உடல்நோய் பிரிவின் மருத்துவர். இந்த அனாதை இல்லம் நாங்கள் ஆரம்பிக்கும்போது 1994 ஆரம்பித்தோம். அது ஒரு கேஷுவலாக ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். நான் அப்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 2 குழந்தைகள் அங்கே அட்மிட் ஆகியிருந்தாங்க. அந்த 2 குழந்தைங்களும் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணுன்ன போது அவங்களுக்கு அனுப்புறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மஞ்சக்காமாலையோட HIV தொற்றும் இருந்தது. புறக்கணிப்பு அப்படின்றத நான் கண்கூட பார்த்தது அந்த குழந்தைகள் அட்மிட் ஆகிருந்த போது தான். அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண போது அந்த ஹோம் மையத்துக்கு விருப்பப்படல. ஸோ எங்கே அனுப்புறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ நான் ஏன் எடுத்து வளர்க்கக்கூடாது அந்த குழந்தைகளை அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஆனந்த இல்லத்தை ஆரம்பித்தோம். 2000 தான் இந்த குழந்தைகளை ஏன் திரும்பி சமுதாயத்துக்கு நம்ம திரும்பி அனுப்பக்கூடாது, ஏன் இவங்களை புறக்கணித்து இந்த மாதிரி ஒரு ஹோமில் போட்டு அடைச்சி வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை நாங்கள் சமுதாயத்துக்குள்ளே அனுப்ப ஆரம்பிச்சோம். நிறைய சின்ன குழந்தைகள் 2 வயசுக்குள்ளே எங்களுக்கு இந்த குழந்தை எய்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு முதிரை குத்தி அதை எங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குழந்தைகளை எடுத்தோம். அந்த மாதிரி 64 குழந்தைகள் இது வரைக்கும் அவங்களுக்கு நோய் தொற்று இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள அடாப்ஷனுக்கு அமைச்சிருக்கோம். எவ்வளோ தான் நம்ம கேர் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழலில் நல்ல சாப்பாடு, துணி, மணி எல்லாமே நல்ல படிப்பு வசதிகள் எல்லாமே இருக்கும்போது அது எல்லாத்தையும் விட பெட்டர் வீடு, அப்பா அம்மா, சொந்த பந்தங்கள் அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. இதை தவிர வேறு ஸ்போர்ட்ஸில் அவங்கள தேர்ச்சி பெறத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த கத்தி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இட்ஸ் இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு கேம். ஸோ அதுலேயும் நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நேஷ்னல் லெவலில் பிரான்ஸ் அண்ட் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவலில் கோல்டை வின் பண்ணியிருக்காங்க. சிஎம் மேடம் ஜெயலலிதா இருந்தபோது 50,000 rupees கேஷ் அவார்ட் 3 பேர் வின் பண்ணாங்க. அந்த மாதிரி பசங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்லேயும் ஈடுபாடு இருந்திருக்கு. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு பணம் காசு வரும் போகும். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள், இந்த மாதிரி செயலாற்றுகள் இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு தனிப்பட்ட மரியாதையை கொடுக்கும். சமுதாயத்தில் இவங்க இந்த மாதிரி அப்படின்ற மரியாதையை கொடுக்கும். யாருமே செய்யாத நம்ம செய்யாதா சொல்லும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்கும்.